பெற வேண்டும், எவன் மேல கை வைக்கிறனோ அவனும் பரிசுத்தாவை பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கிட்ட கொண்டு வந்து வைத்தான். இந்த கால அப்போஸ்தலர்கள் பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, காசு கொடுத்தவனே ரெட்டிப்பான வரம் கிடைக்கும்ன்றது என்ன, ரெட்டிப்பான வரம் தரும். நீங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட் இந்த ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க, எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி வரங்களை கொடுத்து, வரங்களை மட்டும் இல்லை வல்லமையும் சேர்த்து இயேசுநாதருடைய வல்லமையும் கொடுத்திருப்பாங்க. ஒரு சில ஊழியர் இப்ப அப்படிதான் பண ஆசை, இந்த ஊழியமே வணிகமா தான் போய் கொண்டிருக்கிறது. அதனால எல்லா ஊழியக்காரங்க அப்படி இருப்பான்னு சொல்ல வர, ஒரு சில பேரும் இப்படி இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்ல வருகிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த ஊழியக்காரங்க அப்படி கிடையாது. என்ன சொன்னாங்க பாரு, பேதுரு அவனை நோக்கி, வாசிங்க அப்போஸ்தலர் 20:8-20. பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவது. இந்த விஷயத்துல உனக்கு பங்கு இல்லை, பாகும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு, தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை தேவன் உன் இருதயத்தின் எண்ணத்தை உனக்கு மன்னிக்கலாம். தேவன் உன் இருதயத்தின் எண்ணங்களை மன்னிக்கலாம். இவர் பணத்தை கொடுத்துடுறாரு. கொடுத்துட்டு நான் யாருல கை வைக்கணும், அவனுக்கு என்ன வேணும், பரிசுத்தாவி வரணும் வரணும். அவன் ஷபரபர பெருவிக்கபான்னு கத்தணும், பிசாசு ஓடணும். அந்த வரம் எனக்கு வேணும். ஆனா அப்போது இந்த ஊழியக்காரங்க பாருங்க, தேவனுடைய வரத்தை நீ பணத்தினால் சம்பாதிக்கலாம் என்று நினைத்தபடினால், இதுதான் துர்க்கணும். அவங்க என்ன கேட்டுக்கணும், ஐயா நீங்க இதை மாதிரி வரம் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இத மாதிரி நான் வரத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தா அவன் சொல்லியிருப்பான், நீ ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுப்பா, நான் கொடுக்குறேன் அப்படின்பான். நெக்கலா பணத்தை காட்டு, எனக்கு அந்த வரம் வேணும்னா. அப்போ இந்த அப்போஸ்தலர் காலத்துலன்னா ரொம்ப ஆண்டவருக்கு வைராக்கியமா இருந்தார்கள். பார்க்க அசட்டே தான் இருப்பாங்க, என்ன மாதிரி பேச்சக்கார மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, தேவன் அவர்களோடு கூட இருந்ததுனால் வல்லமை எப்படி நடந்தது. இன்றைக்கு பார்க்க ஊழியக்காரர்கள் பயங்கரமா இருக்கிறாங்க, ஒரு காத்துக்குள்ள அசைய மாட்டேது. அல்லேலூயா. யோசுவா சொன்னா, நீங்க அசையாமல் இருந்து சூரியனை பார்த்து சொன்னா, சூரியன் அஸ்தம் ஒரு நாள் முழுவதும் அப்படியே நின்றது. எலியா சொன்னார், மழை வரதபடிக்கு மேகத்தை அடைக்கிறேன் என்று மேகம் அடைபட்டு போனது. மோசே தன்னுடைய கரத்தை நீட்டினான், செங்கடல் பிளக்கப்பட்டது. அல்லேலூயா. எலியா சொன்னார், கர்த்தரே தெய்வமானால் கர்த்தரை படுத்துக்கொள், வானத்திலிருந்து அக்னி இறக்குறாரு. நீ அக்னி தான், ஒரு அக்னிக்குள்ள வர மாட்டேது. அது என்ன அக்னி? அல்லேலூயா. ஆகவே இது யாரா இருந்தாலும் சரி, நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு. நீங்க அநேக தான் இருக்கிறாங்க, நான் ஒரு புடவை நல்லா இருந்தா அதே மாதிரி எனக்கு வேணும், இந்த பைக் நல்லா இருந்தா எனக்கு அதே மாதிரி பைக் வாங்கணும், அதே மாதிரி வாங்கணுங்கிறது முக்கியம் இல்லை, அதே பைக் வாங்கணுங்கிறது தான் துர்க்குணம்ன்ற ஆண்டவர். அல்லேலூயா. எனக்கு அதே பைக் தான் வேணும், எனக்கு அதே தான் வேணும், அதை மாதிரி வேற ஒன்று வாங்கினா தப்பு கிடையாது. எனக்கு அதே தான் வேணுங்கிறது தான் என்ன, துர்க்குணம். அந்த துர்க்குணத்தை தான் கர்த்தர் விரும்பவே கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று இந்த கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சரி, எதெல்லாம் துர்க்குணம்? வாசிங்க தீத்து 3:3 வாசிங்க. தீத்து 3:3. தீத்து 3:3. ஏற்பாட்டுல தீத்து 3:3 வாசிங்க.
முற்காலத்திலே நாமும் புத்தினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் போராமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். அப்ப துர்க்குணம்னா என்ன? பொறாமை, புறங்கூறுதல், பொறாமை. சில பேருக்கு வளர்ந்தா, ஒரு சின்ன வயசுல இருந்து வளர்ந்தா பிடிக்காது, பொறாமை கொள்வார். இதுதான் துர்க்குணம். இதை குறித்து எபேசியர் 4:30 என்ன சொல்கிறது என்று வாசிங்க. எபேசியர் 4:31. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இதெல்லாம் நீங்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. என்னங்க வாசிங்க. சகலவிதமான கசப்பும், சகலவிதமான, முதல்ல சொல்லுதுன்னா கசப்பு. கசப்புனா என்ன? மற்றவங்க மேல பொறாம கொள்ளுது. அவங்க அப்படி பேசினாங்க, மற்றவங்க மேல இப்படி இருக்கிறது, அதுதான் கசப்பு. அப்புறம் ரெண்டாவது கோபம், மூர்க்கம்னா வெறி, கூக்குரலும், கத்துறது, தூஷணமும், அவங்கள தப்பி அவதூறா சொல்றது, மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு இந்த நாளிலே நீங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. துர்க்குணம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. துர்க்குணம் அதை நறுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 2:2 வாசிங்க. பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் போராமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாக வாஞ்சியா இருங்கள். அல்லேலூயா. பாருங்க, வசனத்து மேல வாஞ்சியா இரு, வசனத்து மேல தாகமா இருங்க சொல்லுகிறது. வசனம் உள்ள போக போக உன்னை விட்டு துர்க்குணங்கள், தீய கெட்ட எல்லா காரியங்களும் நோட்டு என்ன பண்ணுமா நீங்கி போகும். இதுதான் யாக்கோப்பு 1:21 சொல்லுகிறது. வாசிங்க. யாக்கோப்பு 1:21. யாக்கோப்பு 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்துல நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளணும். கசப்பாயத்துக்காக இந்த துர்க்குணத்தெல்லாம் ஒழிச்சு விட்டு என்ன பண்ணு, வசனத்தை ஏற்றுக்கோ. அப்பதான் உனக்கு என்ன இருக்காது, வசனம் இருக்காது. உன் வாழ்க்கை ஃபுல்லா வசனமா இருக்குதா, உன்னை சுத்தி துர்க்குணம் இருக்குது. துர்க்குணம் நீங்கன்னா வசனம் மேல வாஞ்சியாயிரு. வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள். வசனம் உள்ள போக போக உனக்கு சுத்தி இருக்கிற வசனம் எல்லாம், துர்க்குணங்கள் எல்லாம் தானாய் மறைந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த துர்க்குணத்திற்காய் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை இருதயத்தின் நினைவுகள், இந்த துர்க்குணம் எல்லாம் நமக்கு மன்னிக்கப்படும். இல்லையா? இந்த மாதிரி காரியங்களோடு கர்த்தரை நாம் ஆராதிக்க முடியாது, கர்த்தரை சேவிக்க முடியாது, கர்த்தரை நெருங்க முடியாது. இந்த பாவங்கள், இந்த காரியங்கள் உங்களுக்கு வருகிற நன்மைகளை தடுக்கும், ஆசீர்வாதங்களை தடுக்கும், மேன்மையை தடுக்கும். உங்களுக்கு உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு போக விடாது.
நீங்க ஒரு ரவுண்டு கூட சுத்தி கொண்டு வருவீர்கள், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக முடியாது. இதுதான் துர்க்குணம். ஒருவேளை நீங்கள் துர்க்குணத்தை தெரிந்து அறியாமல் இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். ஆமென். சில பேருக்கு அவங்க கிட்ட இருக்கிற காரியங்கள் தெரியாது. ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு இதனால தெரியப்படுத்தலாம். யோசிச்சு பாருங்க, உங்கள் இருதயத்தின் நினைவுகள், எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? தேவன் பிரியப்படும்படி இருக்கிறதா, மனுஷர் பிரியம்படி இருக்கிறதா? தேவனை பிரியப்படுத்துதான் கர்த்தர் நம்மை அளித்தாரே தவிர மனுஷனை பிரியப்படுத்த கர்த்தர் நம்மை அளிக்கவில்லை. ஆகவே நம் இந்த வேலையிலே துர்க்குணத்தை விட்டு நீங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ மனம் திரும்பினால்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமைத்திருக்கிறது. ஆமென். சத்தியத்தை கேட்டுக்கிற அந்த அன்பு தேவ பிள்ளை, ஒருவேளை இப்படிப்பட்ட காரியத்தில் அகப்பட்டிருந்தால், மற்றவர்களுடைய பொருட்கள் மேல் ஆசைப்பட்டு கொண்டிருந்தால், அதுவும் துர்க்குணம்தான். எந்த ஒரு துஷ்குணமும் உங்களை விட்டு நீங்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த காலவேளை திருவுளம் பெற்றுகிறார். தாவீது சொல்றார் பாருங்க, 18:23 வாசிங்க. தாவீது சங்கீதம் 18:23. அவர் முன்பாக நான் உத்தமனாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக் கொண்டேன். அல்லேலூயா. அப்ப தாவீது எப்படி எல்லா துர்க்குணத்துக்கும் விலக்கி அவரை காத்துக் கொண்டார்? அப்ப இது தப்பு, இது தவறுன்னு தாவீதுக்கு எப்படி தெரியும்? அந்த காலத்துல பைபிள் இல்லை, சொல்லிக் கொடுக்க போதகர் இல்லை, பரிசுத்த ஆவியின் வரம் இல்லை. பரிசுத்த ஆவியர் வருவார், உணர்த்துவார், போய்விடுவார், நிலைத்திருக்க மாட்டார். அப்ப எப்படி இந்த ஞானம் தாவீதுக்கு வந்தது? ஏன்னா தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன். எப்போதும் எதை செய்தாலும் கர்த்தரை முன்பாக வைத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன். ஆகவே அவர் இது தப்பு, இது தவறுன்னு அவருக்கு உணர்த்தினார். இதுதான் பெரிய ஹைலைட். நீங்கள் உணர்வு அறிவீர்கள். தாவீது உணர்ந்து கொண்டார், அதனால் எல்லா துர்க்குணத்துக்கும் விலகி தன்னை காத்து கொண்டார். அதே மாதிரி இந்த நாளிலே நீங்கள் உணர்வடைந்து எல்லா துர்க்குணத்தையும் நீங்கி விட வேண்டும் என்று, விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. ஆகவே இந்த வார்த்தையை கேளுங்கள், நிதானிங்கள், சோதித்து பாருங்கள், நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.